இப்போ நம்ம பசுமை பூமி கள ஆய்வு செய்துட்டு இருக்கோம். இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் திரு மிஸ்டர் செந்தில்குமார் சார் வெளியில இருக்காரு. அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். தோட்டத்தை நீங்க தான் பாக்குறீங்க. உங்க பேரு? மலையப்பன் சார். ஐயா பேரு? சரவணன். பையனா? ஐயாவோட பையனா? அப்படியா? நீங்க தான் ஏற்கனவே 4 வருஷமா இருக்கிறீங்க. நெல் விவசாயம் பண்ண பூமி. இப்ப இந்த இடத்துடைய அட்ரஸ் என்ன? தஞ்சாவூர் மாவட்டம், ஒரத்தநாடு வட்டம், கண்ணனோடி கிளையூர், வடக்கநத்தம். மொத்தம் எத்தனை ஏக்கர்? 5 ஏக்கர் சார். 3 வருடத்திற்கு முன்பாக பசுமை பூமியில சொர்ணவாரி நெட்டக்குட்டை ஏறக்குறைய 36வது மாதம் 3 வருஷத்துல பாலை வந்திருக்கு. ஆனா மரத்தை பார்த்தேன்னு சொன்னா இங்க பாருங்க எரிஞ்சது மாதிரியே இருக்கு. மரம் வந்து ஒரு பச்சையினுடைய தன்மை இல்லை பாருங்க. இது காரணம் வந்து வெள்ளை பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனா வெள்ளையுடைய பிரச்சனையில இவ்வளோ இருக்காது. என்ன பொறுத்தளவு மருந்தினுடைய அளவுகள் எல்லாம் கூடுதல் இருந்தாலும் தண்ணி வந்து பற்றாக்குறையா இருந்தாலும் எரியும். தண்ணியினுடைய அளவு கம்மியா இருந்தாலும் எரியும். வேஸ்ட்டுகளை நெருப்பு வச்சு கொளுத்தினாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். சரி சார். இப்போ மட்டை விழுந்தாலும் கொளுத்ததான் செய்றீங்களா? இல்ல சார், இந்த பீடம் சார் மட்டைனால அள்ளி இழுக்க. இதுக்கு முன்னாடி உள்ள விழுந்த மட்டையில எல்லாம் அதெல்லாம் செட்டு கல்லிடும் சார். ஏன் அதை நீங்க உரமா மாத்தினா என்ன? அது செய்யல சார். அதுக்கு விவரம் உன்னோட சொல்லியிருக்கேன் செய்வோம் அப்படின்னு இருக்காங்க. மிஷினை வச்சு அடிச்சு ஒரு குழியை எடுத்து 3 to 4 வருஷம் ஆக போகுது. இப்ப என்ன நம்ம ஒரு 7000 8000 வெட்ட வேண்டிய தருவாயம் 60 நாளைக்கு ஒருக்கா. கண்டிப்பா. இப்ப நமக்கு எவ்வளவு காய் வருது? இன்னும் வரை ஒரு 100 காய் தான் எடுத்துருக்கு. அப்ப இது வந்து உங்களுடைய மெயின்டெனன்ஸினுடைய பிரச்சனை. ஏன்னா நீங்க இது வரைக்கும் குப்பை சாணி வைக்கல சார். இயற்கை உரங்களோ கெமிக்கல் உரங்களோ வைக்கல. இப்ப இந்த 4 வருஷத்துல இந்த தென்னை மரத்துக்கு என்னென்ன கொடுத்துருக்கீங்க? இந்த ஒரே வீடு இப்போ சார். இப்ப இந்த மருந்து கட்டியிருக்கேன் சார். அதாவது வேர் டானிக்கும் மருந்து கட்டியிருக்கீங்க. மழை பெஞ்ச நல்ல வெயில் அடிச்சா எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி கொடுக்குறீங்க? வாரம் ஒரு தண்ணி கண்டிப்பா இதே மாதிரி வாய்க்காதான் சார். விவாஸ் மண்ணை பாக்குறோம். மண்ணு ரொம்ப ரொம்ப அற்புதமான மண்ணுக்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான மண். எல்லாம் நடவு நட்டு சார். தென்னையா இருக்கட்டும், கடலையா இருக்கட்டும், உளுந்தா இருக்கட்டும், காய்கறி பயிரா இருக்கட்டும். அப்ப ஏன் இந்த தென்னை மரம் எரிஞ்சது மாதிரி நிக்குது? பாலை வந்து 2 மீட்டர் வரணும். பாலை வந்து இங்க பாருங்க 1 கா 2 கா பாலை வாங்கி வெளியில வராம கறிக்கு உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா ஊட்டச்சத்தினுடைய போசாக்கு. விவாஸ் இப்ப இதனுடைய பிரச்சனையை நம்ம கலாய்வு செய்துட்டோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா தண்ணிய வந்து நீங்க மொத்த வாய்க்கால இப்படி பாய்க்க கூடாது. அங்க விடுற தண்ணி எத்தனை மரத்துக்கு இப்படி போயிட்டு இருக்கு? இந்த 5 மரமும் போய் பாயும் சார். 5 மரத்துக்கு போனா எந்த மரமும் காய்க்காது. ஏன்னா இந்த சத்துக்களை எல்லாத்தையும் அதை தூக்கிட்டு அங்கே இங்கேன்னு போயிடும். அப்ப நீங்க தண்ணி கம்மியா இருந்தா ஒண்ணு எங்கும் பாய்ங்க, இல்லாட்டி சென்டர் வாய்க்கால் போட்டு மரத்துக்கு மரம் தனிமையா பாய்க்க. சரிங்க சார். அந்த மாதிரி பண்ணிடுவோம். சரிங்க சார். இது ஆழம் வாய்க்கால் தானே? ஆமா சார். இது வாய்க்கால். ஆமா சார். இந்த ஆழமும் சமமா தானே இருக்கு? ஆமா சார். இல்ல தண்ணி எங்க தேங்கற? வாய்க்கால்ல தேங்கமா தென்னை மரத்து தூர்ல தேங்கணுமா? தென்னை மரத்து தூர்ல தான் தேங்கணும். நீங்க பண்ணின தவறு இதுதான். சரிங்க சார். பாய வேண்டிய இடத்துல தண்ணி பாயல, பாயக்கூடாத இடத்துல பாய்ச்சிங்க. இது மிகப்பெரிய தவறு. சரிங்க சார். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா சென்ற தரமட்டத்துக்கு மூடிட்டோமா? இப்ப வெளி மண்ணை எடுத்து வரப்பு கட்டுங்க. சரிங்க சார். வெளி மண்ணை எடுத்து வரப்பு கட்டுனா தண்ணி எங்க தேங்கும்? இப்ப இது புரிஞ்சிச்சா? சரிங்க சார். அடுத்து மண் இங்க பாருங்க விவாஸ். மண் இங்க பாருங்க எப்படி இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு சொன்னா சேத்த வச்சு காங்கிரீட் மாதிரி போட்டுட்டீங்க. கேக்குறேன் இன்னொன்னு சார். ஒரு சொல்லுங்க. இங்க செட் ஆகலையா? இங்க செட் ஆகல. இங்க ஏன் செட் ஆயிருக்கு? இது சார் இவ்வளவுலாம் வண்டி உழவு ஓட்டுற இடம். இது நம்ம தண்ணி நிக்குங்கிறதுனால ஐபிஎஸ் காரியத்தில் தண்ணி நிக்க. அதான் ஈர மண்ணச்சு வெட்டி அணைச்சிட்டீங்க. 2 வருஷம் ஆச்சு இருக்கட்டும். இதுல உள்ள களைகள் வளர்ந்துருக்குமா? அந்த களைகள் எங்க? அதெல்லாம் நாங்க செதுக்கி. யாரு உங்களை செதுக்க சொன்னது? பூச்சி வேர்ல விழுது, அது ஒரு பயம். அப்ப தென்னை மரம் காய்க்காது.
அதனாலதான் நாங்க தென்னம்பிள்ளை ஏன்னா நீங்க மேல் மண்ணை எத்தனை வீடியோல நான் போடுறேன், இவரு படிச்சவரு. ஆமா இல்ல சார், அவங்களுக்கு விவசாயம்னா என்னன்னு விவசாயம் என்னன்னு தெரியாம இருக்கத்தான் பசுமை பூமியை போய் பாருங்கள் சொல்லலாம். என்ன அண்ணே தூருகிட்ட இருக்கிற புள்ளையோ இதை செதுக்க கூடாது. ஏன்னா இங்க வெட்டினா வெட்ட முடியல, இங்க வெட்டினா வெட்ட முடியுதா? முடியுது. என்ன காரணம்? தலை ஈரம் காத்துக்கிட்டு இருக்கு. செடி இருந்தா ஈரத்தை காக்கும். ஈரம் காத்து பாருங்க விவசாய விடையே சொல்லிட்டேன் சார். இது நீங்க செதுக்குறீங்க, செதுக்குனா என்ன ஆகும்? மரம் இப்படிதான் எரியும், காஞ்சி போய் இதான் இருக்கும் ஈர எல்லாமே. அப்ப பிரச்சனை, முதல் பிரச்சனை, வாய்க்கால். ரெண்டாவது பிரச்சனை இது. இனி மூணாவது என்ன செய்யணும்னு சொன்னா, அணைச்சது நல்ல விஷயம் எடுக்காதுங்க. சரிங்க களைகள் வளர்ந்தா எடுக்காதுங்க. சரிங்க சார். களைகள் வளரணும், களை வளர்ந்தாதான் தென்னை மரம் காய்க்கும். சரிங்க சார். களை வளராட்டு மண்ணு இறுகிரும், மண்ணு இருக்கிறா வேறு இருக்கும், பசிக்காது. அது குடல் சுருக்கத்துக்கு பேர் என்ன? அல்சர், வயிற்று புண்ணு. செடிகளுக்கும் வயிற்று புண்ணை உண்டு பண்ணிட்டீங்க. இப்ப பண்ணிட்டாமா, மூடிட்டோமா? இந்த வாய்க்கால அகலப்படுத்துங்க. சரிங்க சார். இந்த வாய்க்கால அகலம். அகலப்படுத்துங்க. சரிங்க சார். எத்தனை அடி அகலம்? 2 அடி அகலம். புரியுதா? இங்கேயும் ஸ்லோப்பாக்கணும். சரிங்க சார். இங்கேயா இத கட்டி உடைங்க. சரிங்க சார். கட்டி உடைச்சு உடைக்கவே முடியலைங்க. பாருங்க, காங்கிரீட் கூட தோத்து போயிரும் போல இருக்கு. இப்படி சுத்தி பண்ணா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? அழகா இருக்கா? இந்த ஓலைகளை துண்டு துண்டா வெட்டுங்க. அருவாச்சு இதை தூக்கி இதுல போடுங்க. ஏன் எரிக்கிறீங்க? ஏதாவது வெட்டி எல்லாத்துக்கும் உள்ள போடுங்க. சரிங்க சார். இப்ப தண்ணி நிக்குமா நிக்காதா? இதுக்கு மேல ஆட்டுத்தோல் 50 கிலோ ஆட்டுத்தோல், 50 அல்லட்டு 100 கிலோ ஆட்டுத்தோல். ஏன்னா 5 வருஷம் 4 வருஷம் ஆச்சா இல்லையா? இப்போ 250 காய்க்கணும். இதுவரை நீங்க உரம் வைக்கல, குப்பை வைக்கல, எல்லாத்தையும் சேர்த்து 100 கிலோ ஆட்டுத்தோல். சரிங்க சார். யூரியா, பொட்டாசு, சூப்பர், நுண்ணூட்ட சத்து எல்லாமே கலந்து இருக்கும். அதெல்லாம் கிடைக்கிறீங்க பசுமை பூமியில சொல்ல, அது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, ஓகே சார். இந்த குழியில ஒரு தடவை தண்ணி பாய்ச்சா ஒரு 200-300 லிட்டர் தண்ணி பெருகணும், நிக்கணும். அப்பதான் மக்கும். எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு 1/2 கிலோ. இந்த வெள்ளை ஈ வராம இருக்க. சரிங்க சார். ஒரு மரத்துக்கு எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு 1/2 கிலோ. 1 கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்து. 1 கிலோ தென்னை. இதோட கற்பக ஆர்கானிக் கலப்போரம் 2 கிலோ. சரிங்க சார். இது கொஞ்சம் செலவு வரும். இத நீங்க பண்ணுனா 3வது மாதம் மரம் பச்சை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாலை 2 மீட்டர் வாங்கி வந்துடும். சரிங்க சார். ஒரு பாலையில 30 குறும்பைகள் தங்க ஆரம்பிச்சிடும். வருஷத்துக்கு 300 காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டர்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோ பொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிகிராம். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், எண்ணெய், ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்.